பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறையில் இருக்கும் ஞானசேகரனின் செல்போன் அழைப்புகளை ஆய்வு செய்ததில் ஏராளமான காவலர்கள் அவரிடம் பிரியாணி வாங்கிச் சென்ற தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணகுமார். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குல ஞானசேகரனிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில அவருடைய செல்போன் அழைப்புகள்ல சைபர் கிரைம் உதவியுடன் ஆய்வு செய்ததில் சில காவலர்கள் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. குறிப்பாக 2 காவலர்கள் அன்றைய தினம், அதாவது ஞானசேகரனை போலீசார் தேடும் பொழுது ஞானசேகரனுக்கு அழைத்திருக்கிறார்கள், செல்போனில் அழைத்திருக்கிறார்கள். அடையாறு காவல் நிலையத்தினுடைய மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவலர் லியோ என்பவர் அன்றைய தினம் தொடர்ந்து ஞானசேகரனுக்கு பல்வேறு முறை தொடர்ந்து அவருடைய செல்போனிற்கு அழைத்திருக்கிறார். அன்றைய தினம்தான் ஞானசேகரனை கோட்டூர்புரம் போலீசார் கைது செய்கிறார்கள். அவருடைய செல்போனில் அந்த பதிவுகள் இருந்ததன் அடிப்படையில அந்த லியோ என்ற அந்த காவலரிடம் விசாரித்திருக்கிறார்கள். விசாரித்ததுல பிரியாணி கேட்டு தான் அவருக்கு செல்போன் அழைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விசாரணையில் கடந்த சனிக்கிழமை என்று அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இதே போன்று மற்றொரு காவலர், அடையாறு காவல் நிலையத்தினுடைய ரோந்து வாகனத்தினுடைய ஓட்டுநராக இருந்த காவலர் கணேஷ் என்பவர், அவரும் கூட அவ்வப்போது இந்த ரோந்து வாகனத்தில் பிரியாணி வாங்கி செல்வார் என்றும், அன்றைய தினமும் அவரும் அழைத்து இருக்கிறார் என்றும், அந்த அழைப்பின் அடிப்படையில் தான் ஞானசேகரனுக்கு எப்படி இவர்கள் அழைத்திருக்கிறார்கள் என்று விசாரிக்கும் பொழுதுதான் அடையாறு காவல் நிலையத்தில் இந்த 2 காவலர்களும் தொடர்ந்து அன்றைய தினம் அழைத்தது தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் இருவரிடமே விசாரணை நடத்தப்பட்டு அவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. வேறு ஏதும் தொடர்புகள் இருக்கிறதா, அல்லது ஞானசேகரன் குற்றவாளி என்று தெரிந்தே அவருடன் பழகினார்களா, அவருக்கு ஏதும் வழக்கு ரீதியாக எதுவும் உதவி புரிந்தார்களா போன்ற பல்வேறு கோணங்கள்ல விசாரிக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள்.